எல்லோருக்கும் வணக்கம். எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே மற்றும் டாக்டர் பெருமக்களே, இங்கே சீஃப் கெஸ்டாக வந்திருக்கோம் அவளே பண்ணவர்களே, ஜானகிராமன் அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே, அரவிந்த்குமார் அவர்களே, சாய் பிரசாத் அவர்களே, செந்தில் நாதன் அவர்களே, கல்பனா அவர்களே, வேணுகோபால் அவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேசுகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு அவ்வளோ பேச தெரியாது, இருந்தாலும் பேசுகிறேன். கார்த்திகேயன் அவர்கள் வந்து அவருடைய பேசுகிறது தான் நான். இந்த சூனாப்பானா அங்கே சொன்னார்ல, அதில் பாதி சூனாப்பானா நான் கதை கேட்டீங்களா? அந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு கிராமத்தில் எனக்கு ஸ்ட்ரோக்கு வந்து போச்சு. வந்து தைரியமாக இருந்தேன், இருந்து எங்கேயும் போகலை. மறுநாள் இவர் சொன்ன மாதிரி பேச்சு இதுக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்தது. அப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனேன். அவர் வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணார், மாத்திரை கொடுத்தாரு. ஒரு ஒரு பக்கமாக போகிறேன், நான் லெஃப்டில் போனால் ரைட்லேயே போய்கிட்டுருக்கேன். என்ன தப்பாக இருக்கேன் அப்படின்ட்டு அப்புறம்தான் ஒரு முக்கியமான நபர் வந்து நம்ம கார்த்திகேயன் அவர்கிட்ட போங்க, உங்களுக்கு சரியாக போகணும். அப்போ வந்தேன். வந்து இன்ன வரைக்கும் அவர் மாத்திரை தான் சாப்பிட்றேன். அருமையான டாக்டரு. சொல்லப்போனால் இப்போ பேசுறது, இப்போ ஒரு சில படங்கள் நடிக்கிறேன். ஒரு 10 படம் நமக்கு கட்டாயிடுச்சு. இது பயந்துக்கிட்டே போனேன். இப்போ தான் 2-3 படத்தில் நடிக்கிறேன். இப்போ கொடுத்த மாத்திரையில் ஒரு 2 மாத்திரையே அப்படியே விட்டுட்டேன், வேணாம்னு. அது மறுபடியும் மக்கள் பண்ணுது. இப்போ தரம் இருக்காரு. அதனால் மூளைக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு வந்து எல்லா டாக்டரும் தான். கார்த்திகேயன் வந்து நான் என்னை பொறுத்தவரை அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு. நீங்கள் இந்த மூளை ஆஞ்சியோ பண்ணுறதுல நம்பர் 1 கார்த்திகேயன் தான் என்னை பொறுத்தவரை. அதனால் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த சமயத்தில் எனக்கு பேச கொடுத்த பயப்படுத்த எம்ஜிஎம் ஓனருக்கு, அதனுடைய தலைவர் தம்பி அவர்களுக்கும் மற்றும் கல்பனா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், இன்டர்வென்ஷன் நியூராலஜிஸ்ட். என்னோட கொலீக்ஸ் டாக்டர் அரவிந்த், நியூரோ சர்ஜன், சாய் பிரசாந்த், இன்டர்வென்ஷன் நியூராலஜிஸ்ட். இந்த மாதம் வந்து அக்டோபர் மாதம் வேர்ல்டு ஸ்ட்ரோக் டே, உலக பக்கவாத நாள், அக்டோபர் 29. எல்லா வருஷமும் இதை வந்து விழிப்புணர்வு நாளா எல்லாருக்குமே நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். WHO இதை எல்லா வருஷமும் இதை சொல்லுது. எதுக்காக அப்படின்னா, நம்ம கொரோனா எல்லாருக்கும் தெரியும், ஒரு சீசன் இருந்தது. எப்படி ஒரு கொடிய நோய் வந்து அதுல இருந்து மீள முடியாம அது ஒரு சீசனா பயந்தோமோ, இந்த ஸ்ட்ரோக்ன்றது எல்லா வருஷமும் இந்த கொரோனாவோட அதிகமா பாதிக்கப்படக்கூடிய, அதாவது உலகத்திலேயே என்னன்னா 2வது ஹார்ட் அட்டாக் அப்புறம் இந்த ஸ்ட்ரோக் தான் 2nd லீடிங் காஸ் ஆஃப் டெத். இதனாலதான் அதிக உயிர் இழப்பும் சரி, பொருள் இழப்பும் சரி இந்த வியாதினாலதான் நடக்குது. ஸோ இதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு இந்த அக்டோபர் மாசம் ஃபுல்லா இந்த ஸ்ப்ரெட் பண்றோம். ஸோ இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஸ்ட்ரோக் வராம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி 30 நிமிஷம் நடக்கணும். எவ்ரிடே ஒரு அட்லீஸ்ட் வாரத்துல 5 நாள் ஆச்சு 30 நிமிஷம். 7 மணி நேரம் தூக்கம். பிபி சுகரை ரெகுலரா செக் பண்ணணும். குடிப்பழக்கம் இல்லைன்னா ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை நிப்பாட்டிடுங்க. கண்டிப்பா அதை இது பண்ணாதீங்க.
அதுக்கப்புறம் உணவு பழக்கங்கள், பெருதளவு சுகர் ஐட்டமும் அதிக பொரிச்ச ஆயில் ஐட்டமும் அவாய்ட் பண்ணுங்க. இந்த ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணாலே ஸ்ட்ரோக் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படி சப்போஸ் உங்களோட உறவினர்களோ இல்ல யாருக்காவது ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா பீனா நல்லா நடந்துட்டு இருக்க நபர் தள்ளாடுறாரு, திடீர்னு ஈன்றது ஐஸ் விஷன், கண் பார்வை நல்லா தெரிஞ்சிட்டு இருக்கு, திடீர்னு கண் பார்வை தெரியல இல்ல ரெட்ட பார்வையா தெரியுது. அப்புறம் எஃப் ஃபேஸ், திடீர்னு முகம் ஒரு பக்கம் வாதம் வந்துருச்சு. ஏன்னா ஆர்ம்ஸ், கையோ காலோ துவண்டு விழுந்துருது. எஸ் ஸ்பீச், வாய் பேச்சு வரல இல்லைன்னா வாய் கொளறல் ஏற்படுது. இந்த அறிகுறிகள்ல இருந்தது அப்படின்னா டைமுக்கு ஒரு ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு இம்மிடியேட்டா போயிடணும். முன்னாடி 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரத்துக்குள்ளார வந்தீங்கன்னா ஒரு ட்ரக் கொடுத்து அதை கரைச்சிருவோம். அதே இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்தா என்ன பண்ணுவோம்னா பிரெயினுக்கு ஆன்ஜியோ பண்ணி அதை சரி பண்ணிடலாம். அது 24 மணி நேரம் வரைக்கும் பண்ணலாம். பட் 24 மணி நேரம் டைம் இருக்கே, நம்ம கொஞ்சம் பொறுமையா போயிடலாம் நினைக்காதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் 2 மில்லியன் நியூரான் சேதம் அடையும். ஸோ நீங்க எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ். ஸோ எவ்வளவு சீக்கிரம் அந்த ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போறீங்களோ சீக்கிரமா உங்களை குணப்படுத்தலாம். தேங்க்யூ. இப்போ இது என்னன்னா, இங்க எம்ஜிஎம் மலர் ஹாஸ்பிட்டல்ல ஸ்ட்ரோக் ரெடி டீம். ஸ்ட்ரோக் ரெடி டீம்னா என்னன்னா, ஒரு டீம்ல எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி 24 மணி நேரமும் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட், நரம்பியல் நிபுணர், அதுக்கப்புறமா இன்டர்வென்ஷன் நியூராலஜி அப்படின்னா மூளைக்கு ஆன்ஜியோ பண்ணி குணப்படுத்துற ஃபெசிலிட்டி கூட ஒரு ஆம்புலன்ஸ். இந்த டீம் நம்ம மலர்ல இருக்கு. ஸோ எப்ப வேணாலும் 24/7 யாருக்கு எந்த டைம்ல ஸ்ட்ரோக் வந்தாலும் எப்போ அழைச்சிட்டு வந்தாலும் ட்ரீட்மெண்ட் டைமுக்கு வந்துட்டாங்கன்னா சீக்கிரம் ரெடி பண்றதுக்கான டீம் தான் ஸ்ட்ரோக் ரெடி டீம். அதுதான் இன்னைக்கு வந்தது. அந்த டீமை இனாகரேட் பண்றதுக்கு வந்தது நம்ம பழம்பெரும் நடிகர் ஆக்டர் செந்தில், அனபாண்ட் கம்பெனி ஓனர் செம்பியன், அப்புறம் நம்ம ஜீ தமிழ் ஆங்கர் ஆவுடையப்பன். இவங்க இந்த இதை ஓபன் பண்ணி வச்சாங்க.